எங்கடா கத்தானியா மார்க்கெட்டை காட்டுவோம், சந்தை இதுதானே சந்தை. உள்ளே கொண்டு போய் காட்டுவோம். என்ன பிரச்சனையோ தெரியா பார்ப்போமா. வணக்கம், நான் சுரேஷ். கத்தானியா வந்திருக்கோம். இது கத்தானியா உள்ளே இருக்கிற சந்தை மார்க்கெட்டு. அதை நாங்கள் இன்றைய பார்க்க போகிறோம் வீடியோ. ஓகே பாபம். எங்களோட தமிழாக்களையும் காண்றோம்போ கண்டளவியோடையும் கதைக்கும். அதன் வீடியோவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சரி அண்ணா நடங்க, உங்களை காட்டும். உடுப்பு கடையில் பாருங்க. வேணும் கலரை பார்த்தீங்களா? என்ன கலரு? இல்லை சொல்கிறோம். கருவெல்லாம் சப்பாத்து வச்சுருக்காங்க. அங்கே வண்டலாம் வேண்டாம். இந்த சப்பாத்தெல்லாம் அங்கே கிடக்கு. இங்கே வெளியா இருக்கு. சும்மா கேளுங்க என்ன வெளியா. சாகும்பா கொந்த கோசா குறந்த செய் 46 per lui sì. Cuma che fa? Questa è misura grande. Quando tu prima te? Questo è 45 mezzo 40. Questo è Armani. No, quando cosa? Questo non è caro, prima io vendi 30, ora 22. Questo calcio grande. 45, 46. Sì, calcio grande. No, bisogna provare, calcio grande. No, dopo no, non è questo il numero, calcio grande. Yeah. Quando vendiamo? Prima provare, calcio grande. Io faccio di meno. Quando dimmi prima. Io faccio di meno 20 euro. 20 euro. Sì, calcio grande. Poi no, 46. Poi lui pure cosa male, 46 visto. No, la scarpa non è uguale, c'è 45 46. Vediamo un altro, trova bene. C'è 40. Ascolta, scarpa non è uguale, c'è calcio 45 pro calcio piccolino. Questo è calcio. Perché lui non 46 vuole, io non lo so. Io. 46, però anche 45 misura non è uguale, la calcio non è uguale. Capito? Ok, grazie. Non dico pare. பங்களாதேஷ்கால நிற்கிறாங்க உடுப்பு கடையில். அடிக்கிறாங்கன்னு தெரியா. பார்க்க ஒரு வழியாக தான் இருக்கு. எங்கட மார்க்கெட் எங்கே ஊடாறது போகிறீங்க? ஃபுல்லாக இது மீன் கடை பாருங்க. இறாலுகள் எல்லாம் இருக்கு. இந்த மோட்டர் சைக்கிள் எங்கட ஊர் மாதிரி என்ன எங்கட ஊருன்றோம். எங்கட பலர்மோ வந்து எங்கட ஊர் ரெண்டு தான் நாங்கள் நினைப்போம். நாங்கள் கார் இடைக்கால வந்து குறுக்கிறோம். ஏன்னா ஃபுல்லாக சுற்றி காட்ட விஞ்ஞான நேரம் பிடிக்கும். சும்மா நோம்பலாக காட்டுவோம். மார்க்கெட் தெரியும் தானே, பலர்மோ மார்க்கெட் மாதிரி தான். பங்களாதேஷ்கார வியாபாரம். ஐயோ தொம்மண்டு விழுந்து போனேன். இங்கே பாப்பா பாடத்தை பற்றி கிட்டுப்பா பெருசு. ஓ பாய் இதா இருக்க பங்களாதேஷ் கிராந்த மூணு papas. Cosa è? Avocado. Sri Lanka arrivato qua a Palermo. Tamil. Tu Tamil? எங்கே போகிறாய்? எங்கே போ வடிவா கதை அண்ணா. என்ன பேர் அண்ணா? தமிழ் தெரியும். ஒரு 2 வசனம் கதை. ஓகே அண்ணா, பாய். சா. இதுவும் பங்களாதேஷ்கார் தான். இதால் இங்கே வர பொம்பளையில் தான் நான் உடுப்ப இது குளிருக்கு போடுறேன். ஜாக் வடிவாக தான் இருக்கேன். சின்ன மாதிரி 2 ரூபா போட்டிருக்கு பாருங்க உடுப்பெல்லாம். செகண்ட் மானம். இங்கால எல்லாம் 2 ரூபா உடுப்பு.
நாங்கள் வேண்ட போகிறதில்ல அப்படியே இருக்கா பார்த்து சும்மா காட்டுவோம்ன்ட்டு வாங்கி நிற்கிறோம். சப்பாத்துகள் இது இந்த பில்டிங் சீல் பண்ணியிருக்கான் வடக்கு கம்பி வச்சிருக்கு பழைய பில்டிங் தான். இந்த அம்பசத்துக்கு போட்டிருக்காங்களே என்ன போட்டிருக்காங்களோ தெரியாது. பேக் வேறு பரவாயில்ல செகந்தமான இது ₹1 ஒரே ரூபா போட்டிருக்காங்க. ₹3 ₹10 பார்த்தா தெரியும். இது எதை எடுத்தாலும் ஒரே ரூபா. அப்போ எங்காலவோ இப்படியோ அப்படியே போய் அப்படியே வரும் வா போனாங்களே. ஃபார்மசியோ இல்லை ஒரு முந்தைய ஸ்ரீலங்கா கடை ஒன்று இருந்தது. அந்த கடை கூட்டி கிடக்குது. இரவுக்கு தானே துறாக்குமா. சரி நாங்கள் மார்க்கெட்டை விட்டு வெளியேறுவோம் பண்டு. இனி அங்கால வேறு இடங்களை சும்மா சுற்றி பார்ப்போம். நாங்கள் வேண்ட போகிறதில்ல சும்மா இருக்கா பார்ப்போம் வந்துட்டு. பங்களாதேஷ்காரன் இருக்கான். அவங்கள பார்த்தாலே இப்போ தெரியும். ஓ பாய் ठीक है மிலிட்ரி குடுப்பு மாதிரி எல்லாம் இருக்கு. இந்த பெல்ட்டுகள் எல்லாம் இருக்கு. கொஞ்சம் பார்க்கலே பாருங்க என்ன வாங்க போறீங்க கோயில். இது சினேஷ் கடை கடைக்கு வங்காளதேசம் தமிழ் கடையோ தெரியலை பார்ப்போம். சிங்கள கடையோ தமிழோ தெரிய பச்சை மிளகா வெங்காயங்கள் எல்லாம் இருக்குது. ரச்சி எல்லாம் போட்டுருக்கு. பங்காளி ஒரு இடம். சரி உள்ளுக்க போய் இந்த கோசா லூவி போல கொந்த பெப்பரஞ்சீனா போல கிலோ ஒத்தேரம் ஒம்பா என்னதுக்கு அங்கே பண்ணுறது அங்கே மட்டும் வண்டி வைங்க ₹1 வாய்க்கு கும்பா லூவி போல ஊனேற வாய் பியாசி பெப்பரஞ்சின கம்மினார் ஃபோர்மேன் மஞ்சார். ஆமாம் அவனை என்னத்தை சாப்பிட்றா. நீங்கள் பச்சை மிளகா சாப்பிட்டு கொண்டு போக போகிறேன். நல்ல மரவள்ளி இருக்கு. ஓ மணியோக்காக்கு வந்த வெந்தி 5,000. ஆமாம் இது மணியோக்கான்றது எங்களோட தமிழில் மரவள்ளிக்கிழங்கு. ஆனால் மணியோக்கா மரவள்ளிக்கிழங்கு கணக்க பேர் இருக்குது ஒவ்வொரு நாட்டுக்கார கதுத்தோஸ் வண்டி பேக்குக்கு போடும். மல்லியில் அடக்கு உருளைக்கிழங்கு வாழைக்காய் பத்தாளங்கிழங்கு. சரி மிச்சம் மங்கள பார்ப்போம். இல்லை தொடர்ந்து எடுக்கக்கூடாது. ஓகே பாய். நான் ஒரு டாக்குமெண்ட்ஸ் அலுவலாக வழியில் நிற்கிறேன். பாஸ்போர்ட் அலுவலாக அது ரைட். ஓகே ஓகே சா. இவங்கள் வேலையில் அங்கே ஒரு தரம் மில்லியன் நான் அடிக்கிறது. நான் இந்த வேலை செய்து கொண்டு ஆன்சர் பண்ணி மக்களை இதுதான் பாருங்க. எங்களோட பொடியல் விட மாட்டாங்க. இதுலேயும் கொண்டு கிடக்கு பங்களாதேஷ் போல அடகு. துணிசீனோ துணிசி ரச்சி. எவ்வளோ தூரம் நடந்து வந்து கொண்டிருக்கலாம். எங்களை தமிழ் கடம் ஸ்ரீலங்காவில் பிடிக்கலாம் நிற்கிறோம். ஏன்னா ஒரு ஸ்ரீலங்கா கடையை கண்டுபிடித்து விட்டோம்.
டெலிவரி நம்பர். அப்போ இவரை கேட்டோம், இவர் தான் சொல்லி இருக்கிறார் அங்கால இருக்குது தமிழ் கடை. ஓகே ஐயா, சாவ் கிராச். இதில் ஒரு தமிழ் கடை, சாப்பாட்டு கடை. ரைட். நாங்கள் மாறி வந்து சுற்றிங்க அவங்கட கடை. இது 2 கடையும் ஒன்று தான். இது உங்கள் போட்டு போவோமா? பார்ப்போம். உள்ளுக்க போயிட்டு என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். டெலிஃபோன் நம்பர்லாம் போட்டிருக்காங்க, திறந்துருக்கு. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் உங்களை பார்க்குறதுக்காக இடம் சுற்று அந்த புடி வடையில் கனகாலம் இல்லை வந்து தெரியுமோ? பலமோண்டாப்புல இடம் அது மறந்து போனி பார்த்தீங்க, அவர் தான் ஞாபகம் வச்சு. ஓமா, உங்களோட அந்த கடை அடிக்க பண்ணாங்க, அந்த மார்க்கெட் பூட்டி கிடக்கா? மிரக்கரு வருதா? ரைட், ஓகே. நாங்கள் இங்கே ஒரு அலுவலாக வந்தாப்பல, அப்போ மார்க்கெட்டு கடை கண்டாப்பல மார்க்கெட்டுக்கு போனாங்க, போய் சுற்றினோம் புடி வடையில். அப்போ ஒரு இத்தாலிக்காரனை கேட்டால் சொன்னேன் 20 ரூபா பின்னேரம் தான் துறாக்குமான்ட்டு. ஒரு ஃபார்மசிக்கு பக்கத்தில் கேட்டோம், திறந்துருக்கா? நாங்கள் போய் மார்க்கெட்டில் படம் எடுத்துக்கொண்டு அப்படியே சுற்றி கொண்டு வரோம். பேருந்து இடம் பிடி வடையில் அதில் சிங்கள கடை தொடங்கல. அப்போ அவன் தான் சொன்னான் இது கடை 10 கிலோமீட்டர். அப்போ அவர் சொன்ன இது கடை போங்கோன்ட்டு அப்படியே சுற்றிட்டு நாங்கள் போனாங்களா, உங்களை மகன் இருந்தால் பிடிச்சிருப்போம். மருமலன்னாக்கு அவ தெரியாது எனக்கு. அதுதான் நடந்தது. அதை பார்த்தோம், கடையை காணையில். என்னடா நான் வந்து வந்தேன்னா ஓட காலம் ஆலயம் தெரியாது. இப்போ இவரை கண்டவ பிடிச்சிட்டோம். சரி, என்ன சாப்பாடு இருக்கு? சரி, 2 சாப்பாடை போடுங்க. வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு போவோம். சோறு சாப்பிடுவோம், நம்ம கடை தானே. அப்போ நாங்கள் அங்காளி கடையை முருக்கா சுற்றி பார்த்துட்டு இங்கே வரோம். சரியா? பண்டிகரியா இல்லை பண்டிகை சாப்பிடுவோம் கண்ணாச்சா. ஓகே, அதை ரவுண்ட் பண்ணிட்டு வா. போய் வரேன். சும்மா ஞாபகத்துக்கு வீடியோ எடுத்துக்கொண்டு அப்படியே வந்தேன். சரி, வருவாம்மா. ஓகே, நடங்க. அங்கங்கே போகிறோம். இதான் நாங்கள் முந்தி வந்த இடங்கள். இன்றைக்கு கனநாளை அப்புறம் அப்படியே பாரம் சுற்றி பார்ப்போம். யார் நிற்கிறாங்களோ தெரியும், ஆக்களையும் தெரியா பார்ப்போம். இது ஒரு தமிழ் கடை தான், பூட்டிக்கிடாப்புல. கடை சாப்பிட போட்டது என்ன தெரியும். சரி பார்ப்போம். இது பார்க்குவாங்களே, இதுக்கும் ஒரு சாப்பாட்டு கடை. சிங்களஸ் போலடா. 27. ரைட், ஓகே. சரி, அங்கே பழைய நாக்கடை சாப்பிடுவோம். அப்புறம் ஒரு நாளைக்கு அவன் வீடு, இந்த கடையின் வீடு மேலே, இந்த சைடில் மேலே. வழிகாட்டணும் எனக்கு இந்த கடைக்காரர் இந்த பெட்ரோல் தேடி. ரைட். இங்கே போச்சு நான் பஸ் ஸ்டாண்டுக்கு. ரைட், ஓகே. நாங்கள் இப்படி வாகனம் கொண்டு வந்து இல்லை அடித்து பறிச்சுட்டு அப்படியே போகிறது முதல். சரி பார்ப்போம், இதெல்லாம் முடிஞ்சுது, போய் பார்ப்போம். பாருங்க இப்படி தண்ணி குடிக்குது அந்த புறா. இல்லை, இந்த பார்க்கில் இருக்கு, நல்லா இருக்குண்ணா. நல்ல வெயில், சூப்பராக இருக்குது. வெயில் குளிரவும் இல்லை, வெயில்
நான் என்ன ஒரு நாளைக்கு என்ன கூட்டிகிட்டு போனீங்கல்ல அந்த நான் போய் நான் திருப்பி வேண்டி வருவேன். எனக்கு அந்த திறமை வாரம் ஒன்றா இல்லை அந்த ரூட் மைக்குள்ள பிடிப்பேன். கனகாலத்துக்கு பிறகு கத்தானியாவில் வந்து இந்த பாக்கில் எத்தனை மாதம்? 5 வருஷத்துக்கு கூட 5 வருஷம் வேறு குறைஞ்ச அவனே ஆ அவன் ரோடு ஊற்றிக்கலாம் ரோடு ஊற்றிக்கலாம். மாடு ஆடு சாப்பிட்றத நடுக அவர்கிட்ட சமையல் இருந்தார். அடுத்தது மீன் நரைச்ச கறி. அடுத்தது என்ன இது நரைச்சாது போதுமா? இது என்ன அன்னாசி பழமா? அன்னாசி முள்ளங்கி. இது இங்கால கிடக்குற பெருசா பூசணிக்கரை என்ன பெரிய இதாக நல்லா இருக்குது. அதான் பார்த்தேன். ஓகே உங்களுக்கு பிடிச்சதை சொல்லும். கோவா வர கோவா வர பார்க்கவே நாங்கள் இப்போ வெள்ளைச்சோறு எடுத்து வெள்ளிக்காய். அவரு போடும் அவர் சாப்பிடுவார். சாப்பாடு வைக்கப்படக்கூடாது. என்ன நிறையா சாப்பிடுங்க. என்ன காண காணாட்டி வேண்டுவேன் என்னாலேடா. பண்டி போடும். எனக்கு சொட்டு வரையும் இந்த பருப்பும் கொஞ்சம் பஜா காணும் வேணும். கணக்கு வைக்காம கொஞ்சம் கொஞ்சம் வைக்கலாம். எனக்கும் அப்படிதான் பருப்பும் வரையும். பூசணிக்காய் சாப்பிட்டு பார்க்குறேன். மற்றது இது என்ன முள்ளங்கி கருவாடு போட்டிருக்கான் நெத்தலி. டெஸ்ட் பண்ணி பாருங்க சொட்டு சொட்டு வச்சு. அங்கேருந்து டிக்கை போட்டு வேற ஒன்று வேணே சாப்பாட்டு திசியில். நான் மீன் இறைச்சி ரெண்டு சாப்பிட்றேன்னா வண்டி சாப்பிடுவோம். பச்சம்மா பண்டிக்கறி கோவா வரை பருப்பு மிளகாய் அப்பளம் எல்லாம் வந்திருக்கு. நாங்கள் கேட்காதெல்லாம் வச்சிருக்கு ரெண்டும். பரவாயில்ல சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கண்ணா சொல்லுங்க. நல்லா இருக்கா? வரம் நல்லா இருக்கு. கோவா வரம் நல்லா இருக்கு. சாப்பிடுங்க வஜ்ஜியன்னு சாப்பிடுவோம். தொட்டப்படி இருக்கு. வீடியோ கூட ஏன் மாற்றினீங்களா? சாப்பிட புறா எடுப்போம். இதுதான்
நடந்து பஸ் எடுக்க கொஞ்சம் தூரம் தானே ஓ 2 ஓகே நாங்கள் இதோட சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்சோம் இனி பஸ்ஸுக்கு போகிறோம் இனி அதை விட காட்டிட்டோம் வேறு காட்ட வேண்டிய வந்தால் காட்டுறோம் இதோட இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்வோம் பாய் வந்து மரக்கறியில் வந்துருக்கு அவன் அந்த கனகாலம் வந்து உங்களை சுற்றி பார்த்துட்டு வருவோம் வந்து கடையை தள்ளி பார்த்தோம் பூட்டிக்கிறேன் அப்போ அதை சொல்லி மரக்கறி எடுக்க போயிட்டியா என்று சொல்லிட்டு அப்போ நாங்கள் அதில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வாரம் சோறு சாப்பிட்டுட்டு வாரம் அதில் நமக்கு நம்ம பழைய ஆக்கல நல்ல கப்பல் பழம் எல்லாம் வந்திருக்கு கப்பல் பழம் போன இந்த கிழமை இனி பொங்கல் தானே ஒன்றும் இல்லை சரியா அப்போ அங்கே சும்மா தான் போவோம் ஆ இல்லை இந்த விளாம்பழம் அது இதுகள் கொண்டு இல்லையா ஆ சரி இல்லையா மாம்பழங்கள் என்னென்ன பொங்கல் இல்லை வேறு பாய்த்தங்காய் வெண்டிக்காய் பாவக்காய் நான் அதான் உங்களை பார்த்துட்டு போகணும் இப்போ சாப்பிட்டுட்டு திரும்பி வந்தேன் அப்படியே இருக்கா நம்ம அங்கேயுமே இல்லை சரி 2 லீவு அப்போ இருக்கா இந்த புது அண்ணையை கூட்டி கொண்டு வந்தோம் இப்படியே இருக்கா சுத்தம் வந்தால் போல் ஒரு அலுவலாக வந்தாங்க அலுவல் முடிஞ்சுது சரி சுற்றி இருக்கா பார்ப்போம் வந்துட்டு கனகாலம் அப்போ நாங்கள் வர போகிறோம் போயிட்டு நோனோ கரெக்ட் நான் அப்படியே வந்து இருக்கா சுத்து கனகாலம் 5-6 வருஷம் வருமே ஜீவாட வந்து ஜாமம் பறிச்சது கூட இல்லை தான் கச்சா தூள் கத்தானியா தமிழ் கடைக்கு தான் வந்தாங்க சாப்பிட்டுட்டு இதில் சிங்கள கடை இந்த ரோல் வடை இதுகள் இருக்குது பின்ன அப்படியே ஒன்றை சும்மா கருநாள் அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வந்திருக்கோம் அப்போ அதை சும்மா பார்த்துட்டு இது புதுசா ஓகே சாவ் இந்தியாவில் அப்போ தமிழ் கடை கிடக்கு இந்த இதில் அப்போ அதில் போய் கழிச்சு போட்டு இப்படியே வாரம் அப்போ இப்போ வரேன் முதல்ல வாரான்ட்டு நீங்கள் கட் பண்ணிட்டீங்க பூரா வேற இல்லையா இங்கே இத்தாலி அப்போ ராஜு கடிச்சு பாருங்க அவங்களோட கொட்டை நீங்கள் தனியாக வாரீங்க எவ்வளோ நாள் சரி வாங்க நான் அப்பப்பா வந்துட்டு அடிங்க இல்லை டிக்கெட்டை நீங்கள் தனியாண்டா வாங்க ஏன்டா நான் நீங்கள் மேனேஜியோட வருவீங்கண்டா அப்போல்லாம் யோசிச்சேன்னா இல்லை வைஃபோட வந்தால் எங்களோட வீட்டில் பொடியெல்லாம் இருக்கிறாங்க சரியில்லையല്ലോ அதுக்காக தான் அப்போ நீங்கள் போட்டுட்டு வாங்க வீட்டை வாங்க சரி ஓகே
நீங்கள் உங்களை விரும்பின டைட்டு பாருங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு கட்டில் ஒன்று தரலாம், போத்து கொண்டு படுங்க கொண்டு. எங்களை மாதம் போட்டால் நீங்கள் வாங்க அப்புறம் காய்ப்போம். ஒரு 5000-10,000 கறப்போம். ஜேமங்காடுறாரு கார் நிற்குது, கார்லையும் ஓடி திரியலாம். லைசன்ஸை கொண்டு வாங்க. ஓடலாம் தானே உங்களோட லைசன்ஸ்? அப்போ வாங்க. சரி, ஓகே. நான் இப்போ வீடியோ பிடிச்சி கொண்டிருக்கேன், அப்புறம் எடுக்கிறோம். ஓகே, நான் ஓகே வீட்டை வாங்க. நான் நிஜம் வைஃபோட வாரீங்க. சரி, ஓகே. சரி, ஓகே. தனியாண்டா சோழி இல்லால். இப்போ நாங்கள் வந்து பஸ்ஸுக்கு நடந்து வந்து கொண்டிருக்கிறோம். எங்களோட பழமை விட சில இடங்களில் மோசமாக இருக்குங்க, குப்பை கஞ்சலாக இருக்கும். எங்களோட நாடை விட சொல்லுத்தான் பேச போத்தல் எல்லாம் விட்டாச்சு பாருங்க. இது நடப்பாதை. கடங்கள் பட்டாதுன்னா குப்பட்டா ஒன்றே இல்லை திரும்ப வந்து கூட அந்த பஸ்ல டிக்கெட் பிரச்சனை. அது சரி, இங்கே பிரச்சனை பாருங்க. காலம் அழைக்குது. யார காருக்கு படுக்கிறான்? இல்லை இல்லை, அதை காரை பார்க்க மாட்டேன். பழைய காருக்கு படுத்துருக்குறான். எல்லாம் போட்ட கணக்கு போட்டு வழியில் குளிக்கிற குண்டிக்கிற கார்போட போட்டுருக்கலாம். பிச்சு எடுத்த மாதிரி இத்தாலிக்காரப்ப என்ன மனுஷரப்பா அவங்க குளிரா இங்கே பிறந்தது. இந்த குளிரால் என்னப்பா இத்தாலிக்காரருக்கு ஆயுதான கூட இங்கப்பா என்ன நான் சொல்ல கிடங்க. அது சில பேர் கஷ்டத்தில் என்ன தெரியா, ஒரு பஸ் ஒன்று வருது எங்கடையோ தெரியா. இதில் விட்டால் தூக்குவேன்னு போட்டிருக்கான். ஆனால் கார் ஃபுல்லாக பாக்கடிச்சுக்கிறேன். சரி, பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துட்டோம். உங்களுக்கு எடுக்க என்னன்னு சொல்கிறான்னு தெரியா. பங்களாதேஷ்காரன் இப்போ எங்கே பார்த்தாலும் தெரியுது. ஓகே, நாங்கள் பஸ்ஸுக்கு வந்துட்டு இதை முடிச்சுக்கொள்வோம். ஓகே, பாய். பஸ் எடுத்துட்டான். ஓகே, பாய். கத்தானியா பாய் பாய். கத்தானியா பாய் பாய். இனி எப்போ வந்து பார்க்க போகிறோமோ என்ன.